நாட்டினுடைய எதிர்காலம் என்ன, தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்ன, எதிர்கால சந்ததியினர் என்ன ஆக போகிறார்கள், எதிர்கால தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு. தலைவன் வண்டு முருகன் அண்ணன், பேச்சிலே மன்னன், பிரச்சார பீரங்கி உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகமானது வடக்கு தெற்கு என்று அண்மையிலே தான் பிரிக்கப்பட்டது. ஹைதராபாத் உண்டு, செகண்டராபாத் எந்து, குண்டூர் உண்டு, நெல்லூர் எந்து, கடப்பா உண்டு, மடப்பா எந்து. பொதுவாக செப்டம்பர் மாதம் என்பது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அது திமுக கழகத்தினுடைய மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த மாசம் ரொம்ப மோசம், இவங்கள்ட்டலாம் எப்படி சமாளிக்க போறனோ. இந்த கள்ளக்குறிச்சியில இப்போ 600க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்து 60,000க்கும் மேற்பட்ட கழக தோழர்கள் உணர்வோடு பங்கேற்றிருக்கிறாங்க. இங்கு முப்பெரும் விழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. அடுத்து திருவள்ளூர்ல நடத்த போறோம், அதை தொடர்ந்து தேனியிலும் நடத்த போறோம், கோவையிலும் நடத்த போறோம். கோடு போட சொன்னா ரோடு போடக்கூடியவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட தீரர்களை, அந்த தியாக செம்மல்களை கழகம் ஒருபோதும் மறக்காது. தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்ச அவன நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். அதனுடைய அடையாளமாகத்தான் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய முப்பெரும் விழாவில் பொற்கிழிகள் வழங்கப்பட்டு வருகிறது. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வாத்தா நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. இந்த கொரோனா காலத்திலும் காணொலி மூலமாக முப்பெரும் விழாவை கழகம் நடத்தி வருவது என்பது மிக பெருமையாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? ஆனால் கள்ளக்குறிச்சி நமக்கு புதுசு அல்ல, அது கள்ளக்குறிச்சி அல்ல, அது கழக குறிச்சி. கைதட்டுங்கய்யா. அந்த காலகட்டத்துல பராசக்தியை செதுக்கிய செல்வன் வருகிறார், தேவபந்தலம் என்ற ஒரு ஊர்ல அந்த வரவேற்பை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வரலாறுல இருக்கு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இன்றைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய அரசு அதிமுக ஆட்சி, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி. இந்த மாவட்டத்துல மட்டுமல்ல, எந்த மாவட்டத்துக்குமே எதுவுமே செய்யல. நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுத்து வாங்கினா? கரும்பு விவசாயியுடைய வாழ்க்கை ஆலையில் அரைக்கப்படும் கரும்பு மாதிரியே நஞ்சு நலிஞ்சு போய் கிடக்கு. அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே எதிர்பார்ப்பு என்ன? தான் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்ச விலை வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தானே. அதுவும் இந்த அந்த 3 சட்டங்களும் இதுல இல்ல, 3 சட்டத்திலையும் இதுல இல்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சொல்றாரு, ஸ்டாலினுக்கு விவசாயம் தெரியுமா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கிறாரு. அவன் என்ன கேள்வி கேட்டான்? என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? மத்திய அரசு ஏற்றி இருக்கக்கூடிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நானே கடிதமும் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே? விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு நானும் விவசாயி தான் சொன்னா அது ஊரை ஏமாத்துற வேலை. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் 4 ஆண்டு காலமாக ஆட்சி நடக்கல. அதிமுக என்ற கட்சியை கோட்டையில வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்று பரவலான கருத்து. பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் சண்டை, அடுத்து பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சண்டை, பின்னர் பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் சண்டை, அதற்கடுத்து பன்னீர்செல்வத்துக்கும் பழனிசாமிக்கும் சண்டை. டேய், எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இந்த 4 வருஷமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு.
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்படிப்பட்ட ஆட்கள் இன்று ஒன்று சேர்ந்துள்ளார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மக்களுக்காகவா? நிச்சயமாக கிடையாது. அத பத்தி கேட்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? ஆட்சி முடிய 6 மாசம் இருக்கு. அது வரைக்கும் ஒன்றாக இருந்து கொள்ளையடிப்போம் என்பதற்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இந்த கொள்ளை கூட்டத்தை, இந்த கோட்டையை விட்டு வெளியேற்றுவதற்கான ஜனநாயக போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்க வேண்டும். படையை கிளப்புங்கள், வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று கிளம்புங்கள். ஏனடா இவ்வளவு சோகம்? வேகமாக போங்க. இந்த 30 விழாவில் நாம் எடுக்க வேண்டிய சபதமாக இது இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக காங்கிரஸ் கொள்ளை கூட்டணியை ஒழிக்க வேண்டும். அதற்கு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த அடியை விட 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த பலமான அடியை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சம்மட்டி அடி கொடுத்து அந்த கூட்டணியை, கொள்ளை கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். திமுக காங்கிரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவராக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல? நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. இந்த மாதிரி ஒரு சக்தி, ஒரு மின்சாரம் மாதிரி, புது வெள்ளம், புது ரத்தம், அது சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ரஜினிகாந்த் ஒரு பாலமா இருக்கணும். இதனால ஒரு மூமெண்ட் உருவாகணும், ஒரு எழுச்சி உருவாகணும். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக இந்த புரட்சி அரிசி பிடிச்சி வெடிக்கணும். எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்ப வர ஜனங்க மனதில் முதல்ல மாற்றத்தை உண்டாக்கணும். கட்சியில அந்த பதவிகளை நீக்கணும், இளைஞர்கள் வரணும். கட்சி வேற, ஆட்சி வேற நடக்கணும். யாரு தப்பு செஞ்சா கூட அது கரெக்ட் செய்வோம், திருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா பதிலிருந்து தூக்கி எறிவோம். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்ப இல்லைன்னா, அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை.